I am Madhivanan, Department of Computer Applications, Dr. SNS Rajasthan College of Arts and Science. Today we have a discuss about your DT Team GenAI project for your second year MCA. Okay, so GenAI project is the nowadays peak for your project. Okay, so explain for your case study of your project. Sir, my project was Wi-Fi camera and detector. இப்போ நம்ம பார்த்தோம்னா எதுக்கு நான் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறேன்னா நான் இன்டென்சிவ் பேக்கப் டெக்னாலஜி கம்பெனி இருப்பேன். அங்கே வந்து சார் வந்து இப்போ ரியல் டைமில் என்னென்ன இஷ்யூஸாக இருக்கோ அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அது ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் தான் டைட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி அவங்க கைட் பண்ணிருக்காங்க. அதை தான் யூடியூப் அண்டு சாட்ஜிபியில் பண்ணி தான் பார்த்துக்கணும் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தோம்னா ஐடி கம்பெனியில் மேக்ஸிமம் இப்போ வைஃபைல தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐடி கம்பெனி வந்து மேக்ஸிமம் இப்போ வைஃபை யூஸ் பண்ணுறப்ப ஒரு 5 minutes ஒரு டேட்டா லாஸ் ஆனாலுமே அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், மொத்தம் ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு 5 சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 100 சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு 5 minutes லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க நினைட்டு ஒரு டவுன் நினச்சி கேஷில் விட்ருவாங்க. பட் ஆனால் அந்த ஜாமர் ஆனால் இருக்கும். அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ½ hour 1 hour அவங்க நெட் ஒரு டவுன் நினச்சி அந்த டைம் ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணி அவங்களை கிராக் பண்ணலாம், டேட்டா எடுக்கலாம் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஜாமர் நடக்கிறப்ப அங்கே டிடெக்டர் தான் சார் இப்போ கொண்டு வந்து சொல்லிடுறேன். ஸோ ஜாமிங்கு நானே பண்ணுவேன், டிடெக்டரும் நானே பண்ணிடுவேன் சார். இப்போ டிடெக்டர் என்ன பண்ணணும்னா அதை பஸ்ஸர் பெட் போர்டு யூஸ் பண்ணி நோடி எம்சியில் ஆடியோவில் போர்டு ரைட் பண்ணி இல்லை நோடி எம்சியில் புக் பண்ணி பெட் போர்டு வந்து கனெக்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்து எல்இடி லைட்டுக்கும் அப்புறம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி அப்புறம் பஸ்ஸர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் சார். நீங்கள் நான் ஜாமர் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் எல்இடி லைட் சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சு சார். இது வந்து நம்ம பேக்கெட் அனலைஸ் பண்ணுறது நோடி எம்சி இது ஆடியோலேயே சீரியல் மானிட்டர் போட்டு. ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா அதை பாக்கெட் அனலைஸ் காமிச்சிட்டே இருக்கும் சார். இப்போ 0 பாக்கெட் அனலைஸ் 0 பாக்கெட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஜாமர் ஆன் பண்ணேன்னா இங்கே சவுண்ட் வரும்னா அங்கே காமிச்சிடும் 2 பாக்கெட் அட்டாக் 3 பாக்கெட் அட்டாக் வந்து நம்ம அட்டாக் அது ஜாமர் டிடெக்டர் ஆன் டிடெக்டர் ஆஃப் ஆஃப்னு சவுண்டு வந்து பீப் சவுண்ட் வந்து போய்கிட்டே இப்படி இருந்துகிட்டே இருக்கும் சார். ஸோ தான் சார் ப்ராஜெக்ட். இப்போ அந்த ஜாமர் ஆன் பண்ணி இங்கே அலாட் வந்து யாராவது ஜாமர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வைஃபைனா இப்போ இந்த கிளாஸ் போனால் இந்த சரௌண்டிங் மட்டும் அப்போ கிடைக்குங்க. ஃபைபர் இந்த மாதிரி ஃபைபர் யூஸ் பண்ணோம்னா இந்த ரூமில் இந்த உள்ளூரில் இருக்கிற தான் பண்ணவே முடியும் இந்த ஜாமர். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளூரில் லாக் பண்ணிட்டு இந்த டிடெக்டிங் டிவைஸ் ஃபைபர் டிவைஸ் நாம் அப்ரோச் பண்ணி இந்த ஜாமர் பண்ணிட்டு யார் வச்சுன்னா இந்த டிவைஸ் செக் பண்ணால் கண்டுபிடிச்சாங்க சார். இதான் ஜென்ரலி டிடி பேஸ்டு GenAI ப்ராஜெக்ட் சார். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, சிமுலேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபியூச்சரில் என்ன மாதிரி இருக்கும்? ஃபியூச்சர் வந்து இப்போ ஏஐயோட கனெக்ட் பண்ணுறது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். வந்து கேட்டதுக்கு எங்கள் சார்ட்ட கம்பெனியில் கேட்டு இப்போ தெரியும் ஏஐயில் பண்ண முடியாது, ஆனால் ஃபியூச்சராக பண்ணலாம், அதனால் ஐடியா பண்ணலாம். ஓகே, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இருக்கும் சார். ப்ராஜெக்ட் வந்து சோலார் பேனல் ஃபார் டைரக்ஷன் யூஸிங் டீப் லேர்னிங் சார். இது வந்து இப்போ நிறைய இடத்துல சோலார் பேனல் யூஸ் பண்ணுறோம் சார், ஆனால் சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ டஸ்ட்டு வந்து நிறைய சேர்ந்துச்சுன்னா அந்த செல்ஸை டேமேஜ் பண்ணி எனர்ஜி சரியாக ப்ரொடியூஸ் பண்ணாமல் போகும் சார். அதனால அதை மானிட்டரிங் பண்ணணும் சார். எப்படின்னா ஒரு ஐபி கேமரா யூஸ் பண்ணி அதில் வர ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி இந்த டென்சர்ஃப்ளோங்கிற பேக்கேஜ் பைத்தான் யூஸ் பண்ணி அதில் ப்ராசஸிங் பண்ணணும் சார். ஸோ அது வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி சொல்லுவோம். அதான் சார். ஓகே, என்ன மாதிரி டிடி பேஸ் ஜெயின் பண்ணியிருக்கீங்க சார்? அதில் ஜென்ரேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். எப்படின்னா பேக்கெட்டுக்கு டேட்டா செட் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். யுவர் ப்ராஜெக்ட்? என்னோட ப்ராஜெக்ட் வந்து மெடிக்கல் வெப்சைட் சார். இதோட ஃபியூச்சர் என்னோட பண்ணணும்னா பேஷண்ட் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. ப்ரீவியஸ் பேஷண்ட் யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் உள்ள பேஷண்ட் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வைக்கும். டிடி பேஸ் GenAI ப்ராஜெக்ட் போகுது. ஓகே, ஃபியூச்சர் என்கேஜ்மெண்ட் என்னது போகுது? இதில் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட்டில் பண்ணுறோம். கேன்சல் பண்ண அப்பாயின்மெண்ட்னா ப்ரீவியஸ் வந்து செட்டில் பண்ணுற மாதிரி கொண்டு வர முடியும். சரி, ஓகே. உங்களுடைய மெரிட் என்ன? மெரிட் அண்ட் டிமெரிட் எக்ஸிஸ்டிங் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க? மெரிட் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க சார். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு க்யூர் நிற்க வரலாம். அதான் மெரிட்டு. ஆல்ரெடி இருந்தது எக்ஸிஸ்டிங் என்ன லேக்காக இருக்குது? எக்ஸிஸ்டிங் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஆமாம், அதெல்லாம் இல்லாமல் இந்த சிஸ்டம் பேஸ் ஆகும். சிஸ்டம் பேஸ்டு. இப்போ வெயிட் பண்ண வேண்டியதில்லை. டைம் பேஸு ஹோமோட எபிலிட்டி வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஆப் ரெடி பண்ணியிருக்கீங்க. டிடி பேஸ்டு ஆப் ரெடி பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு சார் என்னோட ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் டொனேஷன் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் சார். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ சாப்பாடு நாங்கள் சார் அவங்க வந்துட்டு ஒரு வாலண்டியர் ஒருத்தர் இருக்காங்கன்னா
அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற ஆளுங்க ஏதாச்சும் ஒரு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, டோனர்னு வச்சுருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஃபுட்டை வந்துட்டு வாலண்டியராக இருக்கிறவர் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் இந்த நீடிக்கு யாருக்கு இந்த ஃபுட்டு தேவைப்படுதோ அவங்க கொண்டு போய் டெலிவரி பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் சார் இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வேஸ்ட்டாக போகிற ஃபுட்டு வந்துட்டு வேஸ்ட்டாக போகாமல் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிற மாதிரியும் இது வந்துட்டு இருக்குது சார். இதை வந்துட்டு நம்ம 4 லாகின் வச்சுருக்கோம் சார். ஒரு 4 பேர் வச்சுருக்கோம்னா டோனர் லாகின், வாலண்டியர் லாகின், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லாகின், அப்புறம் ஆர்ஃபனேஜ் லாகின் சார். இந்த ஆர்ஃபனேஜ் லாகின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த லொக்கேஷன் இருக்கிற ஆர்ஃபனேஜ் தான் நமக்கு சொல்லுவாங்க சார். அதில் யார் யாரோட பண்ணி ஒரு இத்தனை பேர் 50 பேர் இருக்காங்க, இதில் ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்களால கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம கொடுத்தோம்னா இப்போ இந்த டொனேட் பண்ண விருப்பப்படுறவங்க அந்த இதில் போய் பார்த்துட்டு சரி நம்மக்கிட்ட சாப்பாடு இதெல்லாம் நல்லா இருக்குது, சரி இந்த ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்களே பார்த்து இது வந்து டொனேட் பண்ணிக்கிறோம் சார். இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு மளிகை பொருள் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே ஒரு பொருள் எக்ஸ்பைரி ஆக போகுது, அதுக்குள்ளே இதை இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஆப்பில் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்து ஒரு வாலண்டியரை வாங்கி கொண்டு போய் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். இதுதான் சார் ப்ராஜெக்ட் சார். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு டிடி பேஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஜென்ஏ இது அப்போ யார் கொண்டு வந்துருக்கீங்க? ஓகே ஓகே சார். என்னோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ பவர் டெக்ஸ்ட் அண்ட் வாய்ஸ் எக்ஸ்பிளரேஷன் சிஸ்டம் சார். இது வந்து இப்போது சொல்ல போனால் இப்போ சில பேர் இருப்பாங்க, நிறைய பெரிய பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப் வந்து பார்க்கும்போதே எவ்வளோ பேர் நம்ம படிக்கணுமா அப்படின்னு தோணும் சார். இப்போ என்னோட என்ன பண்ணோம், அது பெரிய பேராகிராஃபை நம்ம வந்து அதை இன்புட் பண்ணோம்னா அதோட முக்கியமான கண்டென்ட் என்னமோ அதை சின்னது பண்ணி நம்ம சின்ன இருக்கும், அதை பார்க்கும்போது ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, படிக்கிறத விட அவங்க கேட்கும்போது அவங்க நல்லா புரியும் சார். அதனால என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ஆடியோவாக கன்வெர்ட் பண்ண முடியுமா டவுன்லோட் பண்ணிடலாம் சார். இதான் சார் மெயின் கான்செப்ட். இது ஏஐ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா வாய்ஸ் டு வாய்ஸ் அப்படியே பண்ணலாம் சார். வாய்ஸ் டு டெக்ஸ்ட் டு வாய்ஸ். இப்போ வந்து வாய்ஸ் டு வாய்ஸ், இப்போ வந்து டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் டு வாய்ஸ் இருக்கு சார். இதுக்கப்புறம் என்னன்னா வாய்ஸ் டு வாய்ஸ் வரதுக்கு சான்ஸ். வாய்ஸ் டு வாய்ஸ் அப்படிங்கிறது இப்போ வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டாக மாற்றலாம், டெக்ஸ்ட் டு வாய்ஸாக மாற்றலாம். வாய்ஸ் டு வாய்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம் சார். என்னையே யூஸ் பண்ணி பண்ணலாம் சார். அப்படி இப்படி ஃபியூச்சரில் இருக்குது. எஸ் சார், ஃபியூச்சரில் வரலாம் சார். சான்ஸ் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. எந்த மாதிரி எப்படி? எந்த மாதிரினா இப்போ நம்ம சாட்ஜிபியில் வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்கும்போது அது திருப்பி நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கும். ஆனால் இப்போ ஏ ப்ராஜெக்ட் வந்து நம்ம வாய்ஸ் கொடுத்தோம்னா திருப்பி வாய்ஸ் கொடுக்கும், டெக்ஸ்ட்டும் கொடுக்கும் சார். இந்த 2 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சுங்க. இது டிடி பேஸ்டு ஜென்ஏ ப்ராஜெக்ட் ஏஐ பேஸ்டு. ஓகே, வெரி குட். நீங்கள் சார் என்னோட ப்ராஜெக்ட் என்னன்னா என்எல்பி பேஸ்ட் இன்டெலிஜென்ட் கம்பெனி ஹேண்ட்லிங் சார். இது வந்து மெஷின் லேர்னிங் என்எல்பின்றது நேச்சுரல் லேங்குவேஜ் ப்ராசஸ். இது என்ன கான்செப்ட்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் ரோடு எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இது எதுவுமே கரெக்டான டைமில் இப்போது ரோடு சரியில்லை, ரொம்ப வருஷமாக இப்படியே இருக்குன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து அந்த கவுன்சிலர் தான் சார் நேரடியாக போவோம். அந்த கவுன்சிலர் போகிறப்போ நம்ம அவங்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் நேரம் நிற்கணும். அந்த லெட்டர் வந்து அவங்களோட அந்த இதில் யார் அதிகாரியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சார் இது பண்ணணும். அது ரொம்ப நேரம் சில நேரம் அது பண்ணாமலே போயிடுவாங்க. இங்கே எதுக்கு இவங்க தானே வந்து கொடுத்துருக்காங்க, இவ்வளோ நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே விட்டால் பண்ணுறாங்க. இது எப்படின்னா இப்போ இந்த ஏரியாவில் சரணம்பட்டியில் வந்து ரோடு சரியில்லை அப்படின்னா அந்த ஏரியாவுக்குன்னு அந்த ரோடுன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க சார். அவங்கள வந்து நம்ம அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள போய் நேரடியாக வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி அவங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அவன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு யூசர் வந்து இப்போ அவங்க ரோட் சரியில்லை அப்படின்னா அவன் யூசர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு அவங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸ் இருக்கும் சார். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்மளோட கம்ப்ளைண்ட் அவங்க டெக்ஸ்டாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருந்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் சார். நம்ம வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை போகுது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் சார். இப்போ அந்த கொடுக்குற அந்த கண்டென்ட்டில் வந்து ரோடுன்னு ஒரு கீவேர்டு இருந்துச்சுன்னா அந்த கீவேர்டை அனலைஸ் பண்ணி அந்த அல்காரிதம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட் நேரடியாக அனுப்பிவிடும் சார். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ரோடு சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுவோம், அந்த ஹெட் என்ன பண்ணுவோம்னா எதுவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்கன்னு லாகின் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் பட்டன் இருக்கும் சார். அந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணோன்னே என்ன நிலவரத்தில் இருக்குது, ரொம்ப அர்ஜென்ட்டான நீடா அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாரு சார். அந்த
சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குமே அந்த யூசர் யார் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த யூசருக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்க சார். உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவோம் சார். நம்ம அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் போயிட்டு. ஓகே, திஸ் இஸ் அ மெரிட், யூ ஆர் அ டிமெரிட் இல்லையா? ஓகே, if you have any doubt, so DT based engineering project, any doubt? All are clear? Yes, sir. Okay, thank you for your DT based engineering project. This is very good. Okay, you are nice explanations. Okay, Monday you have do for same things as a explanation for external. Okay, you are speak with English. Okay, so communications it's very important for your project because of your PG student. You know, project because of your PG student. You know, you are explaining for the any topic in speak with communication English. Okay, or DT based engineering project. All the best. Thank you. Thank you.